வணக்கம். ஆட்டோமொபைல் துறையில் ஈவி பேஸ்டான வெஹிக்கிள்ஸ் நிறைய வர ஆரம்பிக்குது. புது புது பிராண்ட்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க. பெரும்பாலும் அவங்க நார்த் இந்தியா பேஸ்டாவோ அல்லது பெங்களூர் பேஸ்டாவோ இருக்காங்க. நம்ம ஊரில் ரொம்ப வெகு சில நிறுவனங்கள் மட்டும்தான் இருக்குது. அந்த நிறுவனங்களும் ரொம்ப யூனிக்கான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு நிறுவனம் தான் ராப்டி அப்படிங்கிற இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தனித்தன்மை அப்படின்னா ஹை வோல்டேஜில் இந்த பைக்கை சார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ஈவி கம்பெனி எப்படி செயல்படுது, அதோடைய ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், உள்ளே என்னென்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் உள்ளே போய் ஆக்சுவலி பார்த்தேன். ஒரு காலேஜை போய் பார்த்தோன்னா ஒரு காலேஜ் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு அட்மாஸ்பியர் தான் இந்த ஃபேக்ட்ரியில், இந்த R&D சென்டரில் இருக்குது. ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோட எல்லா மாணவர்களும் சேர்ந்து ஒரு பைக்கை உருவாக்கினா எப்படியோ அப்படியான ஒரு விஷயம் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த எபிசோடில் இருக்குது. வாங்க இந்த கம்பெனியை போய் பார்ப்போம். இந்த நிறுவனத்தினுடைய CEO அண்ட் கோஃபவுண்டர் திரு தினேஷ் இருக்காங்க. சாரை பார்க்கலாம் வாங்க. ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. ஸோ உங்கள் பைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. இங்கே ரெட் பைக் அண்ட் ஒயிட். சார் என்ன சார் ஸ்பெஷல்? ஸோ நாங்கள் வந்து எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது 2018 ஆக்சுவலி கன்செப்ஷனில் ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டூ வீலர்னால் வந்து ஒரு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப், அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஆகுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மட்டுமே எலக்ட்ரிக் டூ வீலர் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் அண்ட் ஆல்சோ என்வாயர்மெண்டலி ஃப்ரெண்ட்லின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருந்தாங்க. ஒரு எப்போ மக்கள் வந்து ஆர்கானிக்காக எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிளுக்கு மூவ் ஆவாங்க, வென் தே பிலீவ் தட் அவங்க வாங்கக்கூடிய மோட்டர் சைக்கிள் அவங்க ஓட்டிகிட்டு இருக்க மோட்டர் சைக்கிளோட பெட்டராக இருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டும் தான் மக்கள் வாங்குவாங்க. ஸோ ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் ஒரு பெட்ரோல் போர்ட் மோட்டர் சைக்கிளோட பெட்டராக பண்ண முடியுமா, பர்ஃபார்மன்ஸில், ஸ்பீடில், ஆக்சலரேஷனில், யூசபிலிட்டியில் பண்ண முடியுமான்ற சொல்லி தான் ஆரம்பித்தோம். தட் இஸ் வாட் இஸ் brought us here. ஓகே. ஸோ இதுக்குள்ளே என்ன நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது சார்? டெக்னாலஜியாக என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி வச்சு? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது, ஆனால் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள்ஸ் நிறைய இல்லை. ஏன்னா எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் பண்ணக்கூடிய சப்காம்பனன்ட் ஈகோசிஸ்டம் இந்தியாவில் மட்டும் இல்லை, குளோபலி வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு 1.5 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபாய்க்குள்ள வண்டி பண்ணக்கூடிய காம்பனன்ட் இல்லை இண்டஸ்ட்ரியில். அதனால நாங்கள் ஓவர் த லாஸ்ட் 5 years எவ்ரி சிங்கிள் ஐட்டம், மோட்டர் கண்ட்ரோலர்லேருந்து பேட்டரி மேனேஜ் சிஸ்டம்லேருந்து ஒவ்வொரு காம்பனண்ட்டும் நாங்களே இன்ஹவுஸ் பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாமே நீங்களே இங்கேயே பண்ணுறீங்களா? உள்ள சின்ன சின்ன சிப்பாக இருக்கட்டும், மோட்டராக இருக்கட்டும், எல்லாமே? ஆமாம். ஸோ எல்லா காம்பனண்ட்டுமே வந்து கிரவுண்ட் அப் இங்கே டிசைன் பண்ணி இங்கே டெவலப் பண்ணியிருக்கு நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டுக்காக. நான் உங்களுக்கு ஃபேக்ட்ரி டூர் கொடுக்குறேன், அதில் யூ வில் கெட் டு நோ அ லாட் மோர். ஓகே, பார்க்கலாம் சார். சார் ஆக்சுவலி ஃபேக்ட்ரியில் இப்போ தான் உள்ளே வரும்போது ஒரு காலேஜுக்கு வந்த ஃபீல் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நிறைய பேரை பார்க்குறேன். எல்லாமே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது சார் பார்க்குறதுக்கு. ஸோ எங்களோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். எப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அகேன் நாங்கள் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்னால எங்களால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ரெக்ரூட் பண்ண முடியல. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இப்போ எலக்ட்ரிக் டூ வீலருன்றது வந்து இஸ் பிராண்ட் நியூ இல்லைங்களா? இதில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் மக்களும் இல்லை. ஸ்பெஷலி டூ வீலர்ஸ்க்கு மோட்டர் சைக்கிளுக்கு பண்ணக்கூடிய டெக்னாலஜி அதுவும் இந்தியாவில் கொஞ்சம் கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுமே கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் எப்படி இதில் வந்தோம், நாங்களும் வந்து யூடியூப் கூகுளெல்லாம் பார்த்து படித்து தான் வந்தோம். ஸோ அதே மாதிரி கேன் வி கெட் பேஷனட் பீப்புள் ஹூ ரியலி வாண்ட் ஒரு வண்டி பண்ணணும், நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது காமிக்கணும் அப்படின்ற மாதிரி மக்கள் எடுத்து அவங்களும் ட்ரெயின் பண்ணி பண்ண முடியுமான்னு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் இஸ் அபவுட் 23 வயசு தான் ஆவரேஜ் ஏஜ். அண்ட் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு வண்டிலையுமே வந்து இந்த மாதிரி 22 PCB we make and do.
ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி நம்ம இன்ஹவுஸ் பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லை, பார்த்தோன்னே பிடிக்கணும், அதே நேரத்தில் ஓட்டும் போது ஏரோடைனமிக்ஸும் ப்ராப்பராக இருக்கணும். இது வந்து உங்களுடைய டிசைன் செக்ஷன். கரெக்ட். ஓகே. இங்கே இருக்க டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு வண்டியில் வந்து நாங்கள் ஒரு இன்ஜினை எடுத்துகிட்டு சும்மா ஒரு மோட்டர் போடல, இந்த மோட்டர் பேட்டரியை சுற்றி ஒரு வண்டி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வண்டி பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு இன்ஜின் வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸும் ஒரு மோட்டர் பேட்டரி எடுக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம அப்படியே அந்த ஃப்ரேம்லேருந்து இதை எடுத்துகிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோன்னா அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி வராது, அந்த அளவுக்கு வெஹிக்கிள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ இப்போ டிசைனில் வந்து இப்போ மார்க்கெட்டில் என்ன சவால் இருக்குது சார் ஈவியை பொறுத்தவரை? பேட்ரி வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு 90-95% எஃபிஷியன்சி வராது. ஸோ வெயிட்டு, ஃப்ரிக்ஷன் எல்லாமே வந்து பெரிய லெவலில் எஃபெக்ட் ஆகும். ஒரு பெட்ரோல் வண்டியில் அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ வந்து ஒரு வண்டி ஒரு 40 km/லிட்டர் கொடுக்குது அப்படின்னா ஏதாவது சின்ன விஷயம்னால 40லேருந்து 38 ஆகும், இல்லை 35 ஆகும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இங்கே வந்து வெயிட், இந்த ஃப்ரிக்ஷனல் ஐட்டம்ஸ்லாம் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெட்டிங் ரேஞ்ச். ரேஞ்சை டிராஸ்டிக்காக குறைக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது? எங்கள் வண்டி ஆல்மோஸ்ட் 2 வருஷமாக டெஸ்டிங்கில் போயிட்டுருக்கு, டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஒவ்வொரு வண்டி வெளியில் டெஸ்ட் போகும்போதும் அதில் இருக்க டேட்டா இஸ் கேப்சர்ட். அப்புறம் டிஜிட்டல் ட்வின் சொல்லுவாங்க. ஸோ எசென்ஷியலி அந்த வண்டியை அப்படியே டிஜிட்டல் ட்வின்னாக எடுத்து கம்ப்யூட்டரில் இறக்கி அந்த டேட்டாவை நம்ம சிமுலேஷனாக வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சிமுலேஷன் பாதி, ஃபிசிக்கல் டெஸ்டிங் பாதி, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போது ஒரு வருஷம் டெஸ்ட் பண்ணோன்னா அது அப்படியே அந்த டேட்டா எப்படி 12 வருஷம் ஆச்சுன்னா அந்த வண்டி எப்படி ரியாக்ட் ஆகும், எப்படி கொரோட் ஆகும், எப்படி எங்கெல்லாம் ஃபெயிலியர் நடக்கும்ன்ற அளவுக்கு டெஸ்ட் பண்ணி. நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வெஹிக்கிள் எப்படி இருக்கும், வாங்கினதுலேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதையும் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சார் ஒரு காலேஜில் வந்து ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல்லே ஒட்டுமொத்தமாக எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்க்குற மாதிரி இருக்குது. இது என்ன டிபார்ட்மெண்ட் சார் நமக்கு? இது வந்து எங்களோட சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வண்டி பண்ணுறதுன்றது இட் இஸ் மல்டிபிள் கம்பெனிஸ் இன் ஒன் இல்லைங்களா? நாங்கள் வந்து மெக்கானிக்கல் டீமும் இருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ் டீம் இருக்காங்க, சாஃப்ட்வேர் டீம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் முன்னாடி காமிச்ச மாதிரி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த போர்ட்ஸ் தட் வி மேக். இது வந்து பைக்கோட மதர் போர்டு மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் கண்ட்ரோல்ஸ் ஆல் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் த பைக். ஸோ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபோனோட கனெக்ட், ஓகே எவ்வளோ ஃபியூவல் இருக்குது, எவ்வளோ ரேஞ்ச் போகுதுன்ற மட்டும் தான் காமிக்குமே தவிர நீங்கள் போயிட்டுருக்க ரூட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ரோடு ஒழுங்காக இல்லை அப்படின்னா வேறு ரோடு சஜஸ்ட் பண்ண முடியுமா, வேறு ரூட் சஜஸ்ட் பண்ண முடியுமா, இல்லை அந்த மாதிரி இன்டெலிஜென்ட் ஃபீச்சர்ஸ். இப்போ வெஹிக்கிளோட டயக்னோசிஸே வந்து இல்லை, கியர் பாக்ஸ் வந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு, நம்மளுக்கு கேட்குறதுக்கு முன்னாடியே வண்டியில் இருக்கக்கூடிய சென்சர் பிக்கப் பண்ணி நீங்கள் இப்போவே சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி. ஒரு எவ்ரிடே யூஸர் வந்து இப்போ ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளோ 2 நாளோ உங்களால் அந்த வண்டி யூஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு இன்கன்வீனியன்ஸ் அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்? ஓகேங்களா? ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து உங்கள் டோர் ஸ்டெப்பில் இந்த நிலமையில தான் வெஹிக்கிள் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு கிளிக் ஆஃப் பட்டனில் உங்களோட வெஹிக்கிளோட டேட்டா எனக்கு ஷேர் பண்ணுறீங்க, வெஹிக்கிளை நான் ரிமோட்டாகவே அனலைஸ் பண்ணி ஓகே இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நான் ரிமோட்டாக ரிசால்வ் பண்ணலாம், இதெல்லாம் நான் ஃபிசிக்கலாக வந்து ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு இன்ஜினியராகவே செயல்படுறதுக்கு அந்த டிரைவ் பண்ணுறவங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான விஷயத்தை நோக்கி. ஓகே சார், நெக்ஸ்ட் இதுதானே ஆக்சுவலி ப்ரோட்டோடைப் தானே? இது ஆக்சுவலி ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி வெஹிக்கிள் தாங்க. ஆக்சுவலி இது வந்து நம்ம டெஸ்டிங் போகக்கூடிய, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு 8 வண்டி கிட்ட வந்து ரெகுலராக டெஸ்டிங் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பப்ளிக் ரோட்ஸில் டெஸ்டிங் பண்ணிகிட்டே இருக்கும். 2 வருஷமாக நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷமாக. இது வந்து ஃபைனல் வெர்ஷன். பட் ஒரு 2 இயர்ஸ் வெஹிக்கிள் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ வி ஹேட் கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷனில் கொஞ்சம் ஃபினிஷஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் நியர்லி டு யுவர் ஃபைனல் ப்ரொடக்ஷன் வெர்ஷன். ஸோ கஸ்டமருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பேட்ரி, மோட்டர் அண்ட் சார்ஜிங் சாக்கெட் இங்கே வரும். ஓகே. ஸோ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் ஒரு வண்டி டெஸ்டிங் அண்ட் இது. பட் மோஸ்ட்லி பேட்டரி வந்து கீழே தானே சார் வரும். ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதனால இஷ்யூஸ் வராதா? அது எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க? இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பேட்டரி வந்து இவ்வளோ கீழே இருக்கிறனால உங்களோட ரைடபிலிட்டியை நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ உங்களோட கம்ஃபர்ட் டேர்னிங்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இந்த பேட்டரி பொசிஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி ஹை. ஒரு ஆவரேஜ் மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 160 கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். எங்களோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஸ் 165. பட் அது மட்டும் இல்லாமல்
இந்த பேட்டரிக்கும் கீழே இருக்க பேனலுக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்கும், அங்கே ஒரு 40 mm கேப் இருக்கும். ஸோ பேட்ரி இதில் படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படியே இது ஆக்சிடென்ட் ஆனாலும் பேட்ரி வந்து ஒரு இட் இஸ் பில்ட் லைக் அ ப்ராப்பர் கேஜ். இது வந்து எதுவுமே ஒன்றுமே ஆக முடியாது பேட்டரிக்கு. ஸோ நாங்கள் எப்படிலாம் பேட்டரி டெஸ்ட் பண்ணியிருக்கோன்னா, ஒரு மொட்டை மாடியிலேருந்து கீழே போடுறது, உள்ள செல் வெடிச்சா என்ன ஆகும், வெளியில் ஃபயர் வருமா, ஸோ எல்லா பாசிபிலிட்டிஸும் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து நடக்கும்ன்றதுக்காக இன்கேஸ் நடந்தாலும் ஒன்றும் ஆகக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா எக்ஸ்ட்ரீம் லெவலும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு இவி வெஹிக்கிளில் பேட்ரி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லை. அந்த பேட்ரிக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி செல்ஸ் தான் இருக்கும். ரொம்ப நாளாக எனக்கும் ஒரு ஆசை, இது இந்த உள்ளே என்ன இருக்கும் அதை பார்க்கணும் அப்படின்னு. ஸோ நான் எனக்கு பார்த்துட்டேன், இதை பற்றி தான் சார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையுமே வந்து நீங்கள் வந்து வெடிக்க வச்சு பார்த்துருக்கீங்க, இந்த உங்கள் பேட்டரியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் அந்த சிஸ்டம்ல சார். ஓகே. ஸோ இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செல்ஸில் தான் ஆல்மோஸ்ட் எல்லா எலக்ட்ரிக் 2-வீலர் எலக்ட்ரிக் காருமே வேறு பேட்டரி கெமிஸ்ட்ரி டெக்னாலஜி இருக்குது. பட் பெரும்பாலும் எல்லோரும் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து NMC அல்லது NCA டெக்னாலஜி சொல்லுவாங்க. ஸோ இந்த செல் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு டெஸ்லா கார் எடுத்திங்கனாலும் சரி, ஒரு 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 நம்ம ஊரில் இருக்க ஒரு டாடா கார் எடுத்திங்கனாலும் சரி, சிமிலர் பேட்டரி டெக்னாலஜியாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஆனால் ஸ்கூட்டரில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் இப்போ 2-வீலர்ஸில் பார்த்தீங்கன்னா இதே செல் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் லோ வோல்டேஜ் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. எலக்ட்ரிசிட்டி பில்டிங் டு பில்டிங் டிரான்ஸ்மிஷன் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த பெருசாக போட்டிருக்கோம், ஹை வோல்டேஜ் சேஞ்சர்னு பெருசாக போட்டிருக்கோம். இந்த 20,000 வோல்டேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டுக்கு பவர் சாக்கெட்டில் வரும்போது இட் கம்ஸ் அட் 220 வோல்ட், நம்ம ஃபோன் சார்ஜரோ லேப்டாப் சார்ஜரோ போடுற மாதிரி. அது எதனால் அப்படின்னா, நீங்கள் நிறைய பவர் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ஹை வோல்டேஜில் பண்ணிங்கன்னா அது மோர் எஃபிஷியன்ட். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஹை வோல்டேஜில் பண்ணுவாங்க. ஸோ இதே பிரின்சிபல் தான் ஒரு வெஹிக்கிள்க்கும் அப்ளை ஆகும். ஓகே. அப்போ உங்களுடைய இந்த வெஹிக்கிளை நீங்கள் வந்து இப்போ கார் சார்ஜ் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல கூட போட முடியும். கரெக்ட். ஸோ எங்களோட இந்த ஹை வோல்டேஜ் மூவ் பண்ணுற அதுக்காக நாங்கள் மூவ் பண்ணல. பட் அது ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் மூவிங் டு ஹை வோல்டேஜ் இது ஒரு அட்வான்டேஜ் நம்ம கஸ்டமருக்கு. இன்றைக்கி கார் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விற்கக்கூடிய மோஸ்ட் சீப்பஸ்ட் எலக்ட்ரிக் ஒரு 5 lakh ரூபி எலக்ட்ரிக் காரும் சரி, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் ஸ்பெக்ட்ரம் எதுவும் ஒரு 10 கோடி ரூபா எலக்ட்ரிக் கார், எல்லா எலக்ட்ரிக் காருமே ஒரே ஸ்டாண்டர்டில் இருக்குது. CCS சொல்லுவாங்க. இப்போ பெட்ரோல் டீசல் மாதிரி சார்ஜிங்க்கு வந்து CCS சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி இந்தியாவில் 17,000 சார்ஜர் ஆல்ரெடி டிப்ளாய் ஆகிடுச்சு. இது வந்து ஆல்மோஸ்ட் டபுள் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே. ஸோ ஆனால் 2-வீலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்ட்னு அஃபிஷியலாக கிடையாது. ஒவ்வொரு 2-வீலர் கம்பெனி வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நாங்கள் ஹை சொல்கிறத நானே பர்சனலாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நானும் ஒரு இவி வெஹிக்கிள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னோட வெஹிக்கிளை வந்து நான் வீட்டில் மட்டும் தான் சார்ஜ் பண்ண முடியும். அப்படி கரெக்ட். ஸோ இப்போ நாங்கள் ஹை வோல்டேஜில் இருக்கனால எங்கள் மோட்டர் சைக்கிள் வில் பி த ஃபர்ஸ்ட் 2-வீலர் தட் கார் சார்ஜரில் கூட சார்ஜ் பண்ணலாம். ஸோ அது இட் பிகம்ஸ் அ பிக் அட்வான்டேஜ். என்னன்னா இன்றைக்கி நாங்கள் ஒரு தனியார் கம்பெனியாக வந்து போய் ஒவ்வொரு இடத்துலையும் சார்ஜர் செட் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் இந்தியா முழுக்க செட் பண்ணுறது கஷ்டம். பட் ஆல்ரெடி ஒரு 14,000 சார்ஜர்னா நெட்வொர்க் ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எலக்ட்ரிக் காரில் வந்து சென்னை பெங்களூர் ரெகுலராக போயிட்டு வரேன். ஏன்னா இந்த சார்ஜர் ஆல்ரெடி இருக்குது. இப்போ நம்ம மோட்டர் சைக்கிள் வில் ஆல்சோ பி ஏபிள் டு டூ தட் பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜர் அங்கே இருக்குது. ஓகே. ஸோ ஃபுல்லாக உங்கள் ஃபேக்ட்ரி பார்த்தோம், R&D சென்டர் பார்த்தோம், இளைஞர் பட்டாளம், அந்த எனர்ஜியை பார்க்க முடியுது. பட் எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்குது சார். மார்க்கெட்டில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, ட்ரெடிஷ்னலான பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் ஈவிக்குள்ளே வந்திருக்காங்க. இப்போ ஸ்டார்ட் அப்ஸும் நிறைய பேர் வந்திருக்காங்க. எப்படி சார் இந்த போட்டியை சமாளிக்க போகிறீங்க? இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2-வீலர் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1/3 தான் ஸ்கூட்டர்ஸ், 2/3 மோட்டர் சைக்கிள்ஸ். ஆனால் எலக்ட்ரிக் 2-வீலர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நிறைய பேர் வந்து இல்லை ஸ்கூட்டரில் தான் எலக்ட்ரிக்கில் ஸ்கூட்டர் தான் விரும்புகிறாங்க, அதனால தான் நிறைய ஸ்கூட்டர் விற்குது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆப்ஷனே கிடையாது. இன்றைக்கி எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள்னால் என்ன ஆப்ஷன் இருக்குது? 2 ப்ராடக்ட் தான் இருக்குது மார்க்கெட்டில். அதுவும் வந்து எல்லாருக்கும் பொருந்துமானா இல்லை. ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு 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 பெட்ரோல் பவர் வெஹிக்கிள்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாகவே பார்க்கல மக்கள். ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டில் ப்ராடக்ட்டே இல்லைன்னா அப்புறம் எப்படி மக்கள் வாங்குவாங்க? ஓகேங்களா? ஸோ நாங்கள் சரி ஓகே, அப்போ ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுல ஏன் ப்ராடக்ட் இல்லைன்றது யோசித்தோம். ஸோ அதுதான் நான் முன்னாடி சொன்னதில் அந்த ஒரு ஸ்கூட்டர் வந்து ஒரு லோ வோல்டேஜ் ஆர்கிடெக்சரில் பண்ண முடியும் ஈஸியாக. பட் இதே ஒரு மோட்டர் சைக்கிள் பண்ணிங்க அப்படின்னா, மோட்டர் சைக்கிளுக்கும் ஸ்கூட்டருக்கும் 2 வித்தியாசம். ஒன்று ஃபார்ம் ஃபேக்டர், 2வது பவர். ஒரு ஆவரேஜ் ஸ்கூட்டர் வந்து 8 ஹார்ஸ் பவர், ஒரு ஆவரேஜ் மோட்டர் சைக்கிள் வந்து 18 ஹார்ஸ் பவர். பெரிய கேப் ரெண்டுத்துக்கும் நடுவில். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மோட்டர் சைக்கிள் எலக்ட்ரிக்கில் பண்ணணும்னா
அதுக்கான ஆர்கிடெக்சர் இன்னைக்கு மார்க்கெட்டில் இல்லை. அதை வந்து கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து ப்ராடக்ட்ஸ் இல்லை. இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹை வோல்டேஜ் 2 வீலருக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது மக்கள் வந்து என்னடா அது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி பெரிய பிராண்ட்ஸ்லாம் 2-3 பேர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தட் 2029 அவங்களும் ஹை வோல்டேஜில் வர போகிறாங்க. ஸோ அது வந்து நாங்கள் ஒரு வேலிடேஷனாக பார்க்குறோம். இன்றைக்கி 5 வருஷம் கழித்து எல்லா எலக்ட்ரிக் 2 வீலருமே வந்து ஹை வோல்டேஜில் தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கான பயனியராக we want to be there. ஓகே, இவி வெஹிக்கிள்ஸோட ப்ரைஸ் வந்து ஹையர் பாயிண்டில் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அது ஏன் குறைய மாட்டேது? ஃபியூச்சரில் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? சார் இப்போது நீங்கள் பெட்ரோல் வண்டி இல்லை டீசல் வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1905 வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் மோட்டார் சைக்கிள் வந்து மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 1855 கார் மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது 100 வருஷம் இருந்திருக்கு ஒரு பெட்ரோல் டீசல் வண்டி இந்த அளவுக்கு வர்றதுக்கு. நாட் ஓன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் குவாலிட்டி, ரிலையபிலிட்டி, அப்புறம் காஸ்ட்டு, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி, ஃபீச்சர்ஸ்லாம் வந்து 100 வருஷத்துல எவால்வ் ஆயிருக்கு. ஓகேங்களா? எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து கார்ஸில் வந்து ஒரு 15 வருஷமாக குளோபல் ஸ்கேலில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. 2 வீலர்ஸில் வந்து லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸாக தான் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துலேயே நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இன்னைக்கு எங்களோட மோட்டார் சைக்கிள் வந்து ஒரு 250cc வெஹிக்கிளில் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதாவது நான் ஒரு 250-300cc வெஹிக்கிள் கையில் கொடுத்து இந்த வண்டி கொடுத்தேன்னா நாங்கள் அதுதான் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நீங்கள் 2 இதையும் ஓட்டி பாருங்கள், எது உங்களுக்கு ஓட்ட பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு 2 வீலர் வந்து மைலேஜ்க்காக மட்டுமோ இல்லை என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லினஸ்க்காக மட்டுமோ ஒரு மோட்டார் சைக்கிள் யாருமே வாங்குறதில்ல. அந்த ஒரு ரைட் ஃபீல், அது அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி ஆர்குமெண்ட் பண்ணுது, அதுக்காக தான் வெஹிக்கிள் வாங்குறாங்க. ஸோ அதுதான் நாங்கள் பண்ண நினைக்கிறோம். 2த்தையும் ஓடி பாருங்கள், எது உங்களுக்கு ஃபீலிங் பெட்டராக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு ஆக்சலரேஷன் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வர ஆக்சலரேஷன் பெட்ரோல் வண்டியால் கொடுக்க முடியாது. ஓகே, அந்த அதர் சைடு ஆமாம் சில குறையெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் அதிகமாக இருக்குது, ரேஞ்ச் வந்து கஸ்டமர் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. அதனால தான் சொல்கிறேன் 100% இமீடியட்டாக மாறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தெம் அந்த டெக்னாலஜி ஆல்ரெடி இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு 250cc ஆல்டர்னேட்டிவோட வெஹிக்கிளோட சேம் ப்ரைஸ்க்கு we are going to give this. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு பி அட் அ ப்ரீமியம். இது வந்து நீங்கள் 10,000 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா தான் அந்த இது மேட்ச் ஆகும், அதெல்லாம் கிடையாது. அட் அ டிக்கெட் லெவல் வண்டி வாங்கும் போது we are matching price, which means நீங்கள் 1 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா கூட you are saving money. ஓகே 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 ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இது வந்து இந்த கேட்டகரியில். அது வந்து இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்ட் டெக்னாலஜி வந்து இந்த கேட்டகரியில் ஒரு 250cc லெவல் கேட்டகரியில் தான் என்னால் எடுத்துகிட்டு வர முடியும். இதே ஒரு 100cc 150cc இன்னைக்கு எடுத்துகிட்டு வர முடியுமோனா கஷ்டம். பட் அதுக்கான ப்ராக்ரஸ் நடந்துட்டு இருக்கு. நாங்களே வந்து ஒரு பைப்லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, நாங்கள் மட்டும் க்ரோ ஆகணும்னு சொல்லலை, எங்கள் கூட சேர்ந்து எல்லாருமே க்ரோ ஆகணும். அந்த வேர்ல்டு வந்து இவி வேர்ல்டு கிரியேட் ஆகணும். கரெக்ட், ஈகோ சிஸ்டம் டெவலப் ஆகணும்னு சொல்லி. தேங்க்யூ சார். Thank you so much. Thanks a lot. Thanks for the opportunity. Thank you. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.